விஜயோட அந்த அரசியல் மதிப்பீடு எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு விதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. திமுக ஒரு சைடு விமர்சனம் வைக்கிறாங்க, அதிமுக விமர்சிக்காமே இருந்தாங்க. இந்த 2வது மாநில மாநாட்டுக்கு அப்புறம் அவங்களும் காரமான விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயோட? அவர் அறிவிக்கும் பொழுதே நாங்கள் அதை வரவேற்றோம். அறிவிக்கும் பொழுதே ஒரு அரசியல் கட்சி என்று அறிவிக்கும் பொழுதே நாங்கள் வரவேற்றோம். காரணம் வேற ஒன்றும் இல்லை. அதாவது யார் வேண்டுமானாலும் வருவதற்கு, அரசியலுக்கு வருவதற்கு உரிமை இருக்கிறது. மக்கள் தான் அதை தீர்மானிக்க போகிறாங்க. இப்போ மக்கள் யாரும் எதுவுமே தெரியாதவர்கள் அல்ல. அப்போ மக்களிட்டு பேசி மக்களோட அதை விஷயங்களை விவாதிக்கும் பொழுது மக்கள் அதை மதிப்பீடு செய்து அவங்களுக்கு அங்கீகரிக்க போகிறாங்க. இப்போதைக்கு விஜயினுடைய வருகையை பொறுத்த வரைக்கும், தவிக தலைவருடைய விஜய் வருகையை பொறுத்த வரைக்கும், அவர் என்னுடைய இந்த அரசியல் ஐடியாலஜிக்கல் எதிரி எனிமி எனக்கு பிஜேபி தான் என்று சொல்லுவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களிடத்துல தெளிவாக பேசி தான் ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். அதான் அவர்கிட்ட தெளிவின்மை இல்லைன்றதான் இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியும் விமர்சிக்கிறாங்க. இல்லை, அது போக போக என்னன்னா, இது ஒரு ஏர்லியர் ஸ்டேஜ். இனி மக்கள்கிட்ட களத்தில் போக போக ஒரு தேர்தலையாக எதிர்கொள்ளும் பொழுது தானே உள்ள களம் என்னங்கிறதும் சேர்ந்து புரியும். நம்ம அதனால ஒரு ஒரு அரசியல் கட்சி வந்தோடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் யாரும் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பொழுதுன்னு சொல்ல வேண்டி வரும். இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரியான ஒரு ஏர்லியர் ஸ்டேஜில் உள்ள ஒரு சூழ்நிலையாக பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் இந்த வரவு நல்வரவாகட்டும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லாருடைய மக்களுடைய விஷயத்தை பிரதிபலிக்கிற, எல்லா பிரச்சனைகளையும் பேசுகிற, எல்லாருக்கும் ஒரு ஜனநாயக வெளி ஒன்று உண்டு. அந்த வகையில் விஜயனுடைய தாக்கம் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கும் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் கூட்டம் எல்லாத்துக்குமே ரசிகர்கள் வராங்க. ஒரு நடிகர் போகிறாங்க அப்படின்னா கூட்டம் வரதான் செய்யும். அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம். இப்போ நீங்கள் தேர்தல் களத்தில் இருக்கீங்க. இப்போ கூட்டுற கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. இப்போ விஜய் வர கூட்டத்தை வச்சு அவர் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம எப்படி நம்புறோம்? அது என்ன விவாதத்துக்கு வேணால் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். ஆனால் யதார்த்தமாட்டு ஒரு செய்தியை மக்களிடத்தில் சொல்லும் பொழுது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்ல வேண்டிய, அது ஒரு வர கூட்டம் ஓட்டா மாறாது, அதெல்லாம் தேர்தல் வந்தால் தானே சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் ஒரு செய்தியை மக்களிடத்தில் பேசுகிறார், அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், நியாயமான விஷயங்கள். இந்த சமூகத்துக்கு தேவையான வக்ஃபு விஷயத்தில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனார்களாக இருக்கலாம், சிறுபான்மை மக்களுடைய அந்த பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ளும் பொழுது அந்த மாதிரியான பொது வெளியில் பேசுகிற ஒரு மாஸ் லீடர் அவசியமானது என்று கருதுகிறோம். ஏன்னா அந்த வகையில் பார்த்தால் இந்த ஸ்பீச் எல்லாமே மக்களிடத்தில் எடுபடுகிறது, அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. அந்த தாக்கம் எந்த அளவிற்கு அது வாக்காக மாறும் என்பதை தேர்தல் எதிர்கொள்ளும் பொழுது தான் சொல்ல முடியும். வழியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் அந்த கட்டத்துக்கு இன்னும் போகல. இன்னும் கொஞ்சம் போனா டைம் கொடுக்க வேண்டியிருக்குது. வாமா வெல்கம் பண்ண வேண்டியிருக்கு. வரட்டும், நம்மளோட சேர்ந்து அரசியல் செய்யும் பொழுது இந்த அரசியல் களம் என்னவாக இருக்கிறது என்பது புரியும். நமக்கும் அதுல இருந்து பல லெசன்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு இளம் தலைமுறை எப்படி இந்த அரசியலை பாக்குறாங்க, அவங்களுக்கு தேவை என்னவா இருக்கிறது, அந்த தேவையை நிறைவேற்றுபவர் யாரா இருக்கிறாங்க, அப்படி ஒரு த்ரில்லிங்கான ஒரு போட்டியா இருக்கும் பொழுது அந்த அரசியல் களத்துல எல்லாருக்கும் ஒரு ஜோஷ் வரும்.